பல்வேறு இடங்களில் இரவு முதல் தொடர்ந்து லேசான மழை பெய்து வருகிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணா இணைப்பில் இருக்கிறார். குணா, தற்பொழுது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு மழையின் நிலவரம் என்னவாறு இருக்கு? அதாவது நேற்று காலை முதலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை என்பது பெய்ய தொடங்கியிருந்தன. இன்று மாலை வரை இந்த மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் நேற்றே தெரிவித்திருந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரங்களுக்கு லேசானது முதல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல அடுத்த 3 மணி நேரங்கள் மட்டுமல்லாமல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அல்லாமல் 29 மாவட்டங்களுக்கு இந்த மழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழை எச்சரிக்கையின் மூலமாக இந்த 3 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த மழை மிக்ஜாம் புயல் போல் அல்லாமல், அதே போன்று கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையின் அளவை இல்லாமல் குறைந்த அளவிலான அந்த மழை பதிவாகும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் இன்று மாலை வரை இந்த மழை நீடிக்கும் என்பதன் காரணமாக 100 முதல் 150 மில்லிமீட்டருக்கு இந்த மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், அதே போன்று புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய மாநிலங்கள் அந்த பகுதிகளுக்கும் அதிக கனமழை பெய்வதற்கான அந்த ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல லேசானது முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய சில மாவட்டங்களாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் நாமக்கல், சேலம், கரூர், புதுக்கோட்டை, திருவாரூர் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, தென்காசி, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு மித கனமழை முதல் லேசான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை என்பது தொடர்ந்து இரவு முதலே பெய்ய தொடங்கியிருக்கின்றன. அதே போல குளிர்ந்த காற்று உடன் இந்த மழை பெய்வதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படாமல் தண்ணீர் எங்கும் தேங்கக்கூடிய ஒரு நிலையும் இல்லாத நிலை தற்பொழுது வரை தொடர்ந்து இருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும், அதே போன்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதன் காரணமாகவே இந்த தென் தமிழக மாவட்டங்களில் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இந்த அநேக இடங்களில் இந்த கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடலோர மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை லேசானது முதல் மிதமாக தொடர்ந்து விட்டு பெய்து வருவதன் காரணமாக பொதுமக்கள் எந்தவித சிரமமும் இதுவரை அவர்களுக்கு ஏற்படவில்லை. கனமழைக்கு வாய்ப்பு என்பது குறைவாகவே இருக்கக்கூடிய அந்த நிலையில், குளிர்ந்த காற்றோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பொதுமக்கள் தற்பொழுது இயல்பான ஒரு நிலையிலேயே தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டும் வருகின்றனர். பொதுமக்கள் வெளியில் வரும் பொழுது குடைகளை கொண்டும் அதே போன்று ரெயின்கோட்டுகளை அணிந்தும் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் தற்பொழுது வரை இருந்து வருகிறது. குணா, இன்று மாலை வரை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நேற்றே சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது சென்னையில பள்ளிகளுக்கு விடுமுறைக்கான அறிவிப்பு எதிர்பார்க்கலாமா? அது பற்றிய தகவல்கள் இருக்கா? பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது இதுவரை மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்தும் அறிவிப்பானது வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் கடந்த டிசம்பர் மாதம் 400 முதல் 500 மில்லிமீட்டருக்குண்டான அந்த மழை என்பது பெய்திருந்தன. இந்த நிலையில் அந்த 400 முதல் 500 மில்லிமீட்டர் என்ற அளவில் இருக்கக்கூடிய கனமழைக்கான அந்த வாய்ப்பு இருந்தபோதுதான் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது நிலவரப்படி பார்க்கும் பொழுது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் 100 முதல் 150 மில்லிமீட்டருக்குண்டான அந்த மழையே பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் லேசான எந்தவித அறிவிப்பும் பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ விடுமுறை என்பது இதுவரை வழங்கப்படவில்லை. லேசான கனமழை என்பது தொடர்ந்து விட்டு பெய்து வரக்கூடிய அந்த நிலையில் இயல்பான வாழ்க்கை தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து வருகிறது. அதுவும் குறிப்பாக மீனவர்களுக்கு 2-3 தினங்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 29 மாவட்டங்களிலும் இதே ஒரு நிலைதான் இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழை போல அல்லாமல் லேசான முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் 100 முதல் 150 மில்லிமீட்டருக்கு உண்டான அந்த மழையே இருக்கும். இன்று மாலை வரை இந்த மழை நீடிக்கும். அதே போன்று அடுத்த 3 மணி நேரங்களுக்கு மிக கனமழைக்குண்டான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது.
குணா, சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று முதலாகவே மழை பெய்து வருகிறது. ஆனால் சாலைகளில் எங்கேயுமே மழைநீர் தேங்காத அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. குடியிருப்பு பகுதிகளோட நிலவரம் என்னவா இருக்கு? இன்று மாலை வரைக்கும் இந்த மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் மழைநீர் என்பது எங்கும் தேங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படவில்லை. சாலைகளில் தண்ணீர் என்பது அதிக கனமழையாக பெய்யக்கூடும் பொழுதுதான் மழைநீர் என்பது தேங்கும். சாலைகள் மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகளிலும் ஆங்காங்கே தேங்கக்கூடிய ஒரு நிலை என்பது தண்ணீர் என்பது அதிக கனமழையாக பெய்யக்கூடும் பொழுதுதான் மழைநீர் என்பது தேங்கும். சாலைகள் மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகளிலும் ஆங்காங்கே தேங்கக்கூடிய ஒரு நிலை என்பது அதிக கனமழையின் போது இருக்கும். ஆனால் இன்று பெய்யக்கூடிய இந்த லேசான கனமழைக்கு தண்ணீர் என்பது எங்கும் தேங்கவில்லை. தண்ணீர் ஒரு சில இடங்களில் தேங்கினாலும் அதனை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான அந்த பணிகளிலும் மாநகராட்சி பணியாளர்கள் தயார் நிலையிலும் இருந்து வருவதாக மாநகராட்சி தரப்பிலிருந்தும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணம் சென்னையில் மழை எங்கு பெய்தாலும் மழைநீர் தேங்காத வகையில் தான் தற்போது நிலவரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சென்னை மட்டுமல்லாமல் புறநகர் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட அந்த பகுதிகளிலும் மழைநீர் என்பது தேங்கவில்லை. விவரங்களுக்கு நன்றி குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.